வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது தினப்பலன் நிகழ்ச்சி. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ரேவதி நட்சத்திரமாக வருகிறது. மீன ராசி, பிரதமை திதி. முதல்ல கிரக நிலவரங்களை பார்க்கலாம். சிம்மத்தில் சுக்கிரன், செவ்வாய் மற்றும் குரு. கன்னியில் சூரியன், ராகு மற்றும் புதன். விருச்சிகத்தில் சனி. மீனத்தில் கேது மற்றும் சந்திரன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம். அதாவது என்னென்ன, மாலையபக்ஷம் என்று சொல்வார்கள். மாலையபக்ஷம் என்பது தொடங்குகிறது இன்றைய தினத்தில். வரக்கூடிய அமாவாசை வரையில், அதாவது மாலை அமாவாசை என்று பெயர், அடுத்து வரக்கூடிய அமாவாசை. இந்த கிட்டத்தட்ட இந்த 14 நாட்கள் மாலையபக்ஷம் என்று பொருள். இதில் என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா, பலரும் அறிந்து இருக்கக்கூடிய விஷயந்தான். என்ன இதில் முக்கியத்துவம்னு பார்த்தா, நம்மளுடைய வேதங்களில் 2 முக்கிய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் என்பது தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னொன்று என்பது தெய்வ நிலை எய்துவிட்ட நம் முன்னோர்களுடைய நிலை. அதாவது நம்ம முன்னோர்களுக்காக திதி கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் அந்த மாலையபக்ஷத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் உள்ள ஐதீகம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு நாம் தரக்கூடிய தர்ப்பணத்திற்காக அவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் என்று பொருள். அப்போ இந்த 14 நாட்களில் செய்யக்கூடிய அந்த தர்ப்பணங்கள், முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த தர்ப்பணங்கள் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. இதனால் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நம்முடைய முன்னோர்களுக்கும் தெய்வங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா, தெய்வத்தால் கிடைக்கக்கூடிய கடாட்சம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட ஒரு ஃபேமிலி, இப்போ ஒரு குழந்தை பிறக்கலை, ஒரு கல்யாணம் நடக்கலை, இந்த மாதிரிலாம் பல குறைகள் இருக்கும் குடும்பத்தில். அதுக்கு சொல்லுவாங்க முன்னோர்கள் சாபம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முன்னோர்களுடைய சாபம்னு இல்லை, நம்ம செய்யக்கூடிய அந்த திதிகளை எல்லாம் நாம் சரியாக செய்யாத பொழுது நமக்கு அவர்களுடைய அருள் கடாட்சம் கிடைக்காமல் போய்விடலாம். அதனால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கூட. எல்லாருக்குமே இன்று தர்ப்பணங்கள் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப இது. அதாவது யாருக்கு தான் இல்லை, முக்கியமாக உங்களுடைய இப்போ தாய் தந்தையர் இருந்தால், தாய் தந்தையர் இருந்தால், அப்போ தாத்தா பாட்டி அவர்கள்லேருந்து செய்யக்கூடியது தான் இந்த தர்ப்பணம். அதாவது இதில் யாருக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா, தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய அவசியம். இப்போ தாய் தந்தை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, தந்தைக்கோ தாய்க்கோ, இல்லை தாய் மட்டும் இருப்பாங்க, தந்தை இருக்க மாட்டார். ஸோ தந்தைக்கு, அப்புறம் பாட்டனார், முப்பாட்டனார், 3 தலைமுறைகளுக்கு செய்ய வேண்டும். அதே போல் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள், இப்போ குழந்தை இல்லாமல் இருப்பாங்க அவங்க, ஸோ அவங்களுக்காக செய்யணும். அது அபிமானம் என்று சொல்வார்கள். அவர்களுக்காக செய்யக்கூடிய தர்ப்பணம். நெருங்கிய நண்பர்கள் பிரிந்து போயிருக்கலாம், மேலே போயிட்டுருக்கலாம், ஒரு 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 அசம்பாவிதத்தில் போயிருக்கலாம். ஸோ அந்த நண்பர்களுக்கெல்லாம் திதி கொடுப்பதற்கும் ரொம்ப விசேஷம். அதாவது இந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய சொந்தங்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்களுக்காகவும் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த காலகட்டத்தில் இந்த 14 நாட்களில் ஒவ்வொரு நாள் அதான் முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் தந்தையார் ஒரு ஒரு பஞ்சமி தேதியில் போயிருந்தார்னா, இதில் வரக்கூடிய பஞ்சமி தேதியில் அந்த திதிகளை நடத்த வேண்டும். அப்போ அது மற்றவர்களுக்கும் சேர்த்து அந்த தர்ப்பணத்தை நாம் செய்கிறோம். இப்படி செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்ந்த விஷயம். இதையெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம பல நாட்களாக நம்ம அமாவாசை தர்ப்பணம் பண்ணாமல் போயிருக்கலாம், சரியான முறையில் திதி கொடுக்காமல் போயிருக்கலாம், வெளிநாட்டில் இருந்திருப்போம், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இதையெல்லாம் அனுசரித்து நம்ம செய்ய முடியாத ஒரு காலகட்டமாக இருந்தால் கூட அதுக்கு பரிகாரமாக இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அமையும். அதனால் அவசியம் அப்படின்ற ஒரு அடிக்கோடிட்டால் அது இதுதான். ஸோ இந்த காலகட்டம் என்று தான் தொடங்குகிறது. அதை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். தொடர்ந்து நம்ம 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம். இப்போது மேஷராசி நேயர்கள் முதல்ல எடுத்துப்போம். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த தினத்தில் சில
பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வாக்குவாதங்களினால் ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு வாக்குவாதம் செய்வதால் ஒரு நண்பர்கள் நமக்கு எதிரியாகி விடுவார்கள். அதாவது ஒரு வாக்குவாதத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம், ஆனால் அதோடய அவுட்கம் என்ன? ஒரு பிட்டர்னஸ் தான், ஒரு கசப்பு உணர்வு. அந்த உணர்வு ஏற்படாமல் தடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் முடிந்த வரையில் வாக்குவாதங்களை தவிருங்கள். எல்லோரும் அன்போடு நீங்கள் செல்லும் பொழுது எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. உங்கள் எண்ணத்திற்கு மாறாக சில விஷயங்கள் நடக்கலாம். அதை சொல்கிற விதத்தில் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை கவனிக்கும் பொழுது யாருக்கும் மனம் புண்படாமல் இருக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். தன லாபம் என்பது ரொம்ப முக்கியத்துவமாக விளங்குகிறது. அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுவாள்மாங்க, அது மாதிரி தட்டக்கூடிய தினம். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி ஏற்படும், தன வரவு ஏற்படும். மிக மிக சிறப்பான தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரையில் ரொம்ப ஒரு நல்ல தினம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு புதிதாக சில தொழில் ஆரம்பிக்கிறது, அது சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது, இது எல்லாற்றுக்குமே சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தொழில் விருத்திக்காக இப்போ உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வரலாம், வெளிநாட்டிலேருந்து வரலாம், இல்லை உள்நாட்டிலே கொஞ்சம் யாராவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் விருத்தி என்பது சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தினம். இந்த தினத்தில் பார்த்திங்கன்னா புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது, இல்லைனா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலைகள்லேயே நல்ல பெயர் ஏற்படுத்தி தருவது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அனுகூலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். சில நேரங்களில் வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அந்த கண்டக்டிங் செமினார்ஸும்பாங்க, ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன்பாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடும் பொழுது அது ரொம்ப சிறப்பாக செயலாற்றி அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நல்ல தினம். அடுத்து கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். வெளிநாடுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அதில் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே ஏற்படும். அனுகூலமான தினமாக இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சற்று கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, தனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ நம்ம ஒரு பதட்டத்தில் பேசும் பொழுது இந்த லாபம் எனக்கு வேண்டாம், இந்த பர்சன்டேஜ் வேண்டாம்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஐயோ நான் தப்பாக சொல்லிட்டேன் அந்த நேரத்தில் பின்னால் வருத்தப்படக்கூடாது. அது மாதிரி பதட்டமாகவோ ஒரு அவசர சூழல்லையோ செயல்படாமல் சில நேரங்களில் ஓரிரு நாட்கள் சில முக்கிய பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைக்க முடியும் என்றால் தள்ளி வைக்கலாம். அது போன்ற செயல்படும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அந்த தன நஷ்டங்களை சரியான முறையில் கையாண்டு தவிர்க்கலாம். அடுத்து கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். அதான் இப்போ எந்த வகையில் சிறப்பான தினம்னு பார்த்தோம்னா, புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அனுகூலமான சூழல், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அனுகூலமான சூழல், நம்ம எடுத்துக்கொண்ட காரியங்களில் நம்ம சிறப்பான முறையில் செயலாற்றி வெற்றி பெறுவதற்கான ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருப்பதால் ஒரு அனுகூலமான தினம், ஒரு தொடக்கத்திற்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சில நேரங்களில் நமக்கு சில இடங்களில் தடைகள் இருக்கும், அந்த தடைகள் நீங்கக்கூடிய நல்ல தினம். நமக்கு பல நாட்கள் இருந்த தடைகள் நீங்கும் பொழுது நமக்கு கதவுகள் திறந்தது போல், அப்போ நம்முடைய வெற்றிகள் சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக அது அமையும். அது போன்ற ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரையில் தொழிலில் ஒரு தொய்வு இருக்கலாம், சில தடைகள் இருக்கலாம். இந்த தடைகளை நீக்குவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சிகளில் நல்ல பலன் ஏற்படும். நல்ல செய்திகள் சேரும். மனசில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய நல்ல தினம். அடுத்து தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள். அதிகப்படியான உழைப்பு சில நேரங்களில் ஓரளவுக்கு பெரிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடலாம். ஒரு மனசில் ஒரு சஞ்சலம் எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எந்தையுமே தீர்மானமாக சிந்தித்து ஒரு நல்ல முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு
தடைகளை தரக்கூடிய தினம். அதாவது தவறான முடிவுகள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பலம். அதனால் முடிஞ்ச வரையில் எந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுதும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து உங்களுடைய நண்பர்கள், அந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிந்தவர்கள், அவர்களோடு கலந்து ஆலோசித்து அந்த முடிவை எடுப்பது நல்லது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம். உங்களுடைய முழு திறமை வெளிப்படும். உங்களுடைய மேதாவிலாசம், குறிப்பாக உங்களுடைய திறமை, அந்த ஒரு பொறுமை, இதையெல்லாம் எண்ணி சில பேர் உங்கள்கிட்ட சில அட்வைசஸ் எல்லாம் கேட்கலாம். இது செய்யலாமா அப்படியெல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு சரியான முறையில் உங்களால் வழிகாட்ட முடியும். உங்களுடைய திறமை, அந்த அனுபவத்தால் வந்த ஒரு முதிர்ச்சி, இதெல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக, உங்கள் புகழை உயர்த்தக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு சேரும். சில நேரங்களில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் பொழுது நீண்ட நாட்கள் விற்காமல் சில ஸ்டாக் தேங்கி இருக்கும். இந்த ஸ்டாக் ஃபர்தராக மேலே போகாதுன்னெலாம் இருக்கலாம். அப்போ அது ஓரளவுக்கு ஒரு வேலைக்கு விற்று அதுலேருந்து நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி பழைய குப்பைகளை எல்லாம் ஒழிப்பதற்கு ஒரு நல்ல தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு ரொம்ப நல்ல ஒரு தினமாக இது அமைஞ்சிருக்கு. குறிப்பாக உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்கிறவங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சில நேரங்களில் புதுசாக ஒரு மற்றவர்களோடு பேசி ஒரு டைஅப் சொல்லுவோம். புதிதாக ஒரு டைஅப் பண்ணுறது, ஒரு நம்ம செய்கிற தொழிலை விருத்தி பண்ணுவதற்கு சில முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அது வெற்றி வாய்ப்புகளை நோக்கி செல்லும். மொத்தத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தினமாக இது அமையும். இந்த விஷயத்தில் சில முக்கிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பான நல்ல முடிவுகளும் வெற்றிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல்களும் உங்களுக்கு ஏற்படும் என்பது திண்ணம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் நாளைய தினம் உங்களை சந்திக்கிறேன். இப்பொழுது விடைபெறுகிறேன். வணக்கம். ஸ்ரீரங்கம் ரவி.